ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு படம் வந்ததுன்னா ஒத்துப்பாங்களா? ஸோ அதனால் ஏதோ ஒன்று வந்து இந்த 2 படக்குழுவுக்கும் ஒரு பெரிய எரிச்சலை கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. பட் அது சட்டத்தின் முன்னால் அது எடுபடாது. நீங்கள் ஒரு தடை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை இவங்க எடுத்துல. ஒரு கமர்ஷியலாக 2 படமுமே கமர்ஷியலாக இருக்குது. என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை திரும்ப சொல்ல வராங்க. அப்போது நீங்கள் சென்சார் மறுக்க முடியாது. ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்து யூ கொடு, ஏ கொடு, ஏதோ ஒன்று கொடுத்தானே ஆகணும். நீ எதுவுமே கொடுக்காம நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. சட்டம் ஒன்று இருக்குது. 2 பேருமே நீதிமன்றத்தை நாடுவாங்க போல இருக்குது. ஏன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேறு வழி இல்லையே. அந்த கட்டத்துக்கு போயிடுமா சார்? அப்போது ஏங்க சென்சார் பண்ணி 1 வாரம் ஆச்சுங்க. 1 வாரமாக சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காத எந்த படத்தையும் நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கு அனுப்புவாங்க, ரிவைசிங் அனுப்புவாங்க, அங்கே செட் ஆகலைன்னா ட்ரிபியூனல் அனுப்புவாங்க, அங்கேயும் செட் ஆகலைன்னா கோர்ட்டுக்கு போய் அந்த படத்தை முடக்குவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். அப்போ கூட வந்து அதுக்கான அறிகுறி தென்படும். இங்கே அப்படி எதுவுமே இல்லையே. ஓகே, அந்த படத்துக்கு சில கட்டு கொடுத்துருக்காங்க, இந்த படத்துக்கு சில கட்டு கொடுத்துருக்குறாங்க. அது 2யுமே அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுக்குறது தானே வேலை. ஸோ அது செய்யலைன்னா இப்போ இவங்க 2 பேரும் நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு கொடுக்கலன்னு அவங்க முறையிடணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து நிம்மதியாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற கூடாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன இடையூறை ஏற்படுத்துவோம்னு பண்ணுறாங்க.